இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பாட்காஸ்டோடைய எபிசோட் இதோடைய இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நானே டைம் சொல்கிறேன். அந்த டைமை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதோடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நான் யூடியூப் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அதையும் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இதோடைய அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இப்போ இங்கே கட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் 3வது நிமிஷத்துலேருந்து இந்த பாட்காஸ்ட்டை கேட்க ஆரம்பிக்கலாம். இல்லை, நான் மொத்த எபிசோடையுமே கேட்க போகிறேன், ஒரு 3 நிமிஷம் இன்ட்ரோவை கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, எஸ், உங்களுக்காகவும் சில விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஆல்ரெடி ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லோரும் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா ஐம் சாரி, இதுக்கப்புறம் என்னால் அதில் எபிசோட்ஸும் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூஸ், என்னால் என் சேனலில் மறுபடியும் லாகின் பண்ணி அதில் என்னால் ரெக்கார்ட் பண்ணதை அப்லோட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆப் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அது வரைக்கும் எதுக்கு நடுவில் பிரேக் விடணும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி என்னால் ஸ்பாட்டிஃபைலேயே திரும்ப அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா நான் அங்கேயும் பண்ணுறேன். அதை பற்றி இதுலேயும் அப்டேட் தரேன். அதுக்கப்புறம் நான் ரெண்டுத்துலேயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக எபிசோட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு யூடியூபுக்கு வரேன். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சது. அதான் நான் சொல்லியிருப்பேன்ல, ஆல்ரெடி கேட்டுக்கிறவங்களுக்கு தெரியும், ரோல் கேமரா ஆக்ஷன் ஒரு எபிசோட் இருக்கும் இதே பாட்காஸ்ட்டில். அதில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் ஆரம்பித்தோன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்கள் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி திரும்ப அதே யூடியூபுக்கு நான் மட்டும் தனியாக வந்து ஒரு பாட்காஸ்ட் சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஆரம்பித்த டைமில் எனக்கு எப்படி சில பேர் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே சப்போர்ட் பண்ணிங்களோ, அதே மாதிரி இதே சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வழக்கமாக இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு இன்ட்ரோ லைன் ஒன்று வச்சுருப்பேன்ல, அது இப்போ அப்படியே சொல்ல முடியாது. ஒரு சின்ன சேஞ்ச், ஒன்றும் இல்லை, ஸ்பாட்டிஃபைங்கிறத மாற்றி யூடியூப்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆன்டோ. பொதுவாகவே பாட்காஸ்ட்டில் சில பேர் ஒரு எபிசோட்ஸை அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னாக அவங்களே வாண்டடாக க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த பேட்டர்னுமே க்ரியேட் பண்ணலையே. நம்ம ரொம்ப ரேண்டமாக வீடியோ போடுறோம். பர்டிகுலராக இந்த டேயில் தான் போடணும்னு போட மாட்டேங்கிறோம், இல்லை வீக்லி ஒன்ஸ்ன்னும் போட மாட்டேங்கிறோம். அப்பப்போ 2 போடுவேன், அப்படி இல்லைன்னா அந்த வாரத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி நம்ம ரொம்ப அன்யூனிஃபார்மாக இருக்கோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் தான் எனக்கே தெரியாமல் நான் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, குற்றவாளி வந்து அவனுக்கே தெரியாமல் ஒரு தடத்தை விட்டுட்டு போவான்னு, அந்த மாதிரி நான் இந்த பாட்காஸ்ட்டில் எபிசோடை அப்லோட் பண்ணுறப்போ எனக்கே தெரியாமல் ஒரு பேட்டர்னை நான் விட்டுட்டு போயிருக்கேன். வழக்கமாக எல்லா எபிசோட்ஸ்லேயும் என் சொந்த கதை சோக கதை தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் கேட்க முடிகிற மாதிரி கொஞ்சம் என்கேஜிங்காக சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதுலேயே கூட நான் 2 வெரைட்டியாக பண்ணியிருப்பேன். ஒன்று பர்டிகுலராக ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கும் என் லைஃப்க்கும் என்ன சம்மந்தங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக ஒரு இன்சிடெண்ட் எடுத்து அந்த இன்சிடெண்ட்டில் நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தேங்கிற மாதிரி பேசியிருப்பேன். இது வந்து ஒன்று அது ஒன்று இதுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி எபிசோட்ஸ் போட்டிருக்கிறத நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி போன எபிசோடில் வந்து எங்கள் அக்காவுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால நானும் எங்கள் அக்காவும் லைஃப்பில் ஷேர் பண்ணிக்கிட்ட சில ஃபன்னியான அந்த எமோஷ்னலான மூமெண்ட்ஸை வந்து நான் அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இதில் இப்போது காமனாக ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரோவர்ட் டாப்பிக்கை தூக்கிட்டு வந்தேன். எஸ், பேசிக்கலி ஐ எம் அன் இன்ட்ரோவர்ட் பர்சன். அதனால் எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
அது பேஸ் பண்ணி சில இன்சிடென்ட்ஸும் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் அதை வந்து நார்மலாக சொல்லுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 5 மார்க் ஒரு 16 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு அது டெஃபினிஷன், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு இப்படி போட்டு எழுதுவீங்களா? ரீசெண்டாக எக்ஸாம் வெயிட் வந்ததுனால எனக்கு இது மட்டும் நான் மண்டேல ஓடிக்கிட்டு இருக்கு. தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கே விட்டேன்? இப்போ அதே மாதிரி இந்த இன்ட்ரோவர்ட்டுக்கும் அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷனு, கேரக்டரிஸ்டிக்ஸு, இதை வச்சு நான் இந்த எபிசோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரோவர்ட்டுக்கான டெஃபினிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஈஸியாக யார் கூடயும் செல்லாக மாட்டாங்க, பெருசாக பேச மாட்டாங்க. கரெக்டாக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 சொல்லலாம். ஒன்று, கான்வர்சேஷன் பில்டப் பண்ண தெரியாது. இன்னொன்று, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்ட்ரோவர்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இன்ட்ரோவர்ட்டை ரொம்ப பாவமானவங்க அப்படிங்கிற மாதிரியே ஸ்பெசிஃபைட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்ட்ரோவர்ட்லேயே வந்து சில மாசான கேரக்டர்ஸ் கூட இருக்குது. இன்ஃபேக்ட் மீம் டெம்ப்ளேட்டில் கூட ரொம்ப ஸ்வாகான ஒரு பர்சன் ஜேடி கேரக்டர் சொல்லலாம், மாஸ்டர்லேருந்து. எனக்கு அந்த கேரக்டர் விஜய் பண்ணதுலேயே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான். ஆனால் அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி சட்டிலாக மாசாக இருக்கும்ல, அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனால் கண்டிப்பாக அது முடியாது, நம்மளால முடியாது. சரி, டெஃபினிஷன் முடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து அப்படியே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணுன்னா சில இன்சிடென்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இன்னொரு ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு முன்னாடி எபிசோடில் சொல்லியிருப்பேன். இப்போ புதுசாக கேட்குங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன். இப்போ தான் நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோம், அது மாதிரி நிறைய வாடகை வீட்டில் மாறி இருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீட்டில் அங்கேயே எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். நானும் அந்த ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப இணைப்பிரியாத நண்பர்கள். மாற்றான் படம் பிரதர்ஸ் மாதிரி கையை 2 பேரும் தோளில் போட்டுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபெவிகால் போட்ட மாதிரி 2 பேரும் பிரிக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி 2 பேரும் அந்நியுன்யமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த டைமில் திடீர்னு ஃபஸ்ட்டு நான் வந்து வீடை காலி பண்ணி வெளியே வந்தேன். அவன் அங்கேயே இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் மாறி போயிட்டான். இப்படி 2 பேருக்கும் ஒரு 3-4 வருஷம் கேப் இருந்துச்சு. 10-12 வருஷம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு 3-4 வருஷம். ஆனால் அந்த கேப்புக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரே ஊர் தான், ஆனால் பெருசாக பார்த்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸுக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குது, பெருசாக வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்லை இன்ட்ரோவர்ட்டா அப்படின்னு. அப்படி ஒரு நாள் திடீர்னு நான் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறப்போ, இது அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் பக்கத்தில் போனேன். ஆனால் ஏன் இந்த விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் போய் சும்மா நின்றுட்டு இருந்தேன் பக்கத்தில். சரி, அவன் வந்து பேசுவான், அவனா நம்மளை பார்த்து கேட்ட உடனே நம்ம பதிலுக்கு ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறேன். என்னை பார்த்துட்டு அவனும் நின்னான், நான் நிற்கிறேன், அவன் நிற்கிறேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறோம், ஆனால் பேசவே மாட்டேங்கணும். என்னடா நடக்குதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். எனக்கா ஷாக்கு. ஒரு வேளை நம்மளை அடையாளம் தெரியலையோ, 4-5 வருஷத்தில் நம்ம அப்படி என்ன மாறிட்டோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது, அடையாளம் தெரியாமல் மாறுற அளவுக்கு. அப்புறம் எடுத்து எதுக்கு பார்க்காம மாதிரி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அப்பப்போ திரும்ப பார்த்துப்போம். இதையே தான் நான் திரும்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அத்தனை தடவை போட்டு நான் திருந்தவே இல்லை. என்ன பண்ணால் சும்மா நிற்பேன், அவனும் நிற்பான், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பிடுவான். இப்படி இது ரிப்பீட்டடாக நடக்க இப்போ மறுபடியும் ரீசெண்டாக பார்த்தேன். முன்னாடியாவது நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவான்ல, இப்போ நம்மளை பார்த்தா நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி பார்த்துட்டு போவான். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக பழகிருச்சு அப்படியே. அது வந்து பெருசாக இப்போ எனக்கு அஃபெக்ட் ஆகலை. ஆனால் நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நானே கேட்டுக்கிறது உண்டு. உனக்கு தெரிஞ்சவன் 4-5 வருஷமாக தான் கேப் விட்டுருக்கு, போய் கேட்டு நான் இவன்டா, நீ அவன் தானே, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டின்னா அவன் பதிலுக்கு சொல்லியிருக்க போகிறான். அதுக்கப்புறம் பார்க்கும்போதெல்லாம் பேசியிருக்க போகிறான். இவ்வளோதான் நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு அவன் முதல்ல வருவான்னு சொல்லிட்டு நீ சும்மா நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைய நானே கேட்பேன். ஆனால் அதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரில. சரி, அப்படியே இந்த இன்சிடெண்ட் இங்கே விட்டுட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இவனாவது பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நெய்பர், அதுவும் இப்போ அவனுக்கும் எனக்கும் சுத்தமாக ஒரு கான்டாக்டே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு.
அதனால் அவங்க போயிட்டு போட்டோம் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஆனால் சொந்தக்காரங்களே இருப்பாங்க சில பேர், எனக்கு அவங்கக்கிட்டே காணும் ஆரம்பிக்க தெரியாது. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சவங்கள பார்ப்போம், அவங்கள பற்றி என்னன்னு நாளும் கேட்டு விசாரித்து ஜாலியாக பேசி சிரித்து சுற்றிக்கிட்டு இருக்குது, இப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் நான் தனியாக நின்றுக்குவேன், என்னை இதில் சேர்த்துக்காதீங்க, நான் பாட்டுக்கு போகிறேன், சாப்பாடு போட்டிங்கன்னா சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் உண்டு என் மொபைல் உண்டுன்னு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நான் ஒரு மூலையில் போய் உக்காந்துக்குவேன். பார்க்குறவங்களாம் என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டாங்கன்னா சிரிச்சுட்டு மட்டும் போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக ரொம்ப அன்னோயிங்காக அவங்களே முகம் சுழிக்கிற மாதிரிலாம் அவங்கள அவாய்ட் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் அவங்க வந்து கேட்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்க போய் முடித்ததுக்கப்புறம் போய் உட்காந்துக்குது அப்படியே. இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸோட பேரே எனக்கு தெரியாது, அவங்க என்ன முறைன்றது கூட எனக்கு தெரியாது நான் இப்படி இருக்கிறதுனால. அதனால் இதையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம் இன்ட்ரோவர்ட்ஸுக்கு. சரி, இப்போது எக்ஸாம்பிள்லாம் முடிஞ்சது. அடுத்து இந்த மாதிரி கேரக்டர்ஸுங்களுக்குன்னே சில குணாதிசயங்கள்லாம் இருக்கும், அதை வந்து என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவர்ட்டுக்குன்னு உண்டான ஒரு மெயின் குவாலிட்டி என்ன அப்படின்னா, 10 பேர் இருக்க ஒரு கூட்டத்தில், இன்ஃபேக்ட் தெரிஞ்ச கூட்டமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் உக்காந்தாங்கன்னா இன்ட்ரோவர்ட்டு ஈஸியாக அந்த க்ரௌடுலேருந்து ஜோன் அவுட் ஆகி வெளியே போனான், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். அதுலேயும் நான் ஜென்ரலாக என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து ஈஸியாக ஜோன் அவுட் ஆவேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஃப்ரீ ஃபயர் கேமு. எனக்கு அது விளையாடவே வராது. இன்ஃபேக்ட் 2Kலே வந்து ஃப்ரீ ஃபயரும் பப்ஜியும் விளையாடாத 2K கிட்ட வந்து ரொம்ப ரேரு. அந்த கேட்டகரியில் நான் இருப்பேன். அந்த மாதிரி வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. பரவாயில்ல, நம்மள மாதிரியே இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட்டை பார்த்து படித்து சந்தோஷப்பட்டுப்பேன். கேம் விளாட்றவங்க எல்லாருமே வந்து கிளாஸில் ஃப்ரீ பீரியட் அப்படின்னா பசங்க எல்லோரும் கும்பலாக உட்காந்து விளாடுவானுங்க. அப்போ நான் மட்டும் இருக்கிற அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்லேயும் யாருமே இல்லாத மாதிரி தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அது ஆரம்பத்தில் ஒரு மாதிரி, ஒருவேளை நம்மளை வேணும்னே அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் போக போக அதுவும் பழகிருச்சு. இன்னும் வேறு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லலாம் இதுக்கு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து ஓப்பனாக வெளியே உடச்சி சொல்கிறதோ இல்லை ஸ்ட்ராங்காக பேசுகிறதோ அதை வந்து பண்ணவே மாட்டாங்க. அதை ஏன் அவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி கேரக்டர் தான். இதுக்கும் வந்து எக்ஸாம்பிளாக ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து பப்ளிக் பிளேஸில் ஏதாவது ஒரு சீட்டில் நம்ம உட்கார்றப்போ நம்மக்கிட்ட வந்து வேறு சீட் மாறிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்டாங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லணும்னு மனசில் நினைப்போம். ஆனால் ஏன்னே தெரியாது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவோம். தேட்டரில் பஸ்லலாம் எனக்கு இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடந்துருக்கு. உங்களுக்கும் நீங்கள் யாராவது இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதையும் கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போது டேரெக்டாக இதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிஸ்அட்வான்டேஜோடு போயிடலாம். ஏன்னா அட்வான்டேஜ் தான் லாஸ்ட்டு செக்மெண்ட்டு. வீடியோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவான மேனரில் முடிக்கணும் எனக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜோடய போயிடுவோம். முதல்ல என்ன தான் இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு வந்து யாருமே தேவையில்ல, என்னுடைய ஹாப்பினஸ்ஸை வந்து நானே க்ரியேட் பண்ணிப்பேன், நான் வந்து செல்ஃப் என்ஜாய் பண்ணிப்பேன், என்ன நானே செல்ஃப் லவ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வரப்போ ஒருவேளை நம்ம கூட யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு லோன்லினஸ் வந்து நம்மளை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணும். அதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அது ஆக்சுவலாக. அண்டு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படி சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு வேளை நம்மளை முன்ன பின்னே தெரியாதவங்க யாராவது நம்மளுடைய பிஹேவியர்லாம் பார்த்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிடுவோம். இப்போ சரியாகவே பேச மாட்டேங்கிறோம் யாருக்கிட்டையும், நம்ம பாட்டுக்கு போய் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம ரொம்ப ஆட்டிடியூட் பர்சன் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம எந்த மாதிரி கேரக்டருங்கிறதும் நமக்கு தான் தெரியும். அதுக்கும் காரணம் வந்து இந்த தமிழ் சினிமாவில் தான். மோஸ்ட்டாக வந்து செகண்ட் ஹாஃபில் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மாஸ் சீன் வைக்கணும், இன்டர்வல் பேக்லேயும் ஒரு செம்மையான சீன் ஒன்று வைக்கணும் அப்படின்னா
ஆரம்பத்துலேருந்தே ஹீரோவை வந்து ரொம்ப டம்ப் பண்ணி காமிச்சிட்ருப்பாங்க. அவர் யார் வம்புக்கும் போக மாட்டார், யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு சைலண்ட்டாக போயிடுவார்னு. இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டரும் அப்படி இருக்குதுன்றதுனால நிறைய பர்சன்ஸ்லாம் பார்த்து ஒருவேளை இவன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. ஆனால் இன்ட்ரோவர்ட்ஸ் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. சரி, ஓகே. இப்போது இங்கேருந்து அப்படியே இதோட அட்வான்டேஜஸ்க்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தவனுடைய வேலையில் வந்து நம்ம மூக்க நுழைக்க மாட்டோம். அது வந்து இன்ட்ரோவர்ட்ஸுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். யார் என்ன பண்ணிட்டு போனால் என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடுவோங்கிற மாதிரி, நம்ம என்ன நடந்தாலும் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இன்ட்ரோவர்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி. அவங்க வந்து லைஃப்பில் எதையுமே பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏமுங்கிறது மேபி அது வேறு டிபார்ட்மெண்ட். லைஃப்பில் எல்லாருக்குமே ஏமுன்னு ஒன்று இருக்கும். அது சில பேருக்கு ரொம்ப ஹையர் லெவலில் கூட இருக்கும். நான் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வரல. எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பைக் வாங்கணும், இல்லை நம்ம ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணணும், பிடிச்சவங்க கூட வந்து வெளியே போகணும், எங்கேயாவது ஊரை சுற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்ட்ரோவர்ட்ஸுக்கு வந்து அதெல்லாம் செட்டே ஆகாது. அவங்க அவ்வளோ பெரிய லெவலில் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க மனசில் தேவையில்லாத ஆசையாக வளர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நமக்கு அமையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு செல்ஃப் தாட்குள்ளே வந்துப்பாங்க. அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டர்ஸ்க்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, இதுதான் இருக்குதுலேயே பெஸ்ட்டான குவாலிட்டின்னு சொல்லலாம் இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட. அதாவது ஒன்ஸ் கான்வர்சேஷனை பில்டப் பண்ண தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ரொம்ப சாதுவாக குழந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். ஒன்ஸ் நீங்கள் அவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க சுயரூபம் வெளியே வேறு மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்க ஆரம்பித்தவங்கெல்லாம் ஏன்டா இவன் கூட பேச ஆரம்பித்தோம், இவன் ஏன் வாயை திறந்தான் அப்படிங்கிற லெவலுக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த லெவலுக்கு இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து ஒன்ஸ் ஒருத்தவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இத்தனை நாளாக தேக்கி வச்சுருக்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த எபிசோடுக்கு பேசணும்னு நினச்ச எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடுக்கு நீங்கள் ஒரு மார்க் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பேன். வழக்கமாக எல்லாமே மார்க்குடைய ரேட்டிங்கை வந்து ஒரு 5, 10 இல்லை 100 அந்த மாதிரி தானே வைப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 16 வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி பேசிக்காகவே ஐ மீன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இப்போ என்னுடைய செமஸ்டர் எக்ஸாம்லாம் கூட ரீசெண்டாக நான் முடிச்சிருக்கேன். இந்த எபிசோடுக்கான ஃபார்மேட்டையும் வந்து நான் ஒரு 16 மார்க் எப்படி எழுதுவேனோ அந்த மாதிரி தான் இந்த மெயின் டாப்பிக்கு ஒரு சப் டாப்பிக்குன்னு வச்சு அதுக்குள்ளே என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். அதனால் 16 இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பாட்காஸ்டோடைய எபிசோட் இதோடைய இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நானே டைம் சொல்கிறேன். அந்த டைமை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதோடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நான் யூடியூப் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்